ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது வாங்க போங்க. இதுக்கு எப்படி சிங்களத்தில் சொல்கிறான்னு பார்க்க போகிறீங்க. வாங்க என்ன, போங்க என்ன. வாங்க என்ன, போங்க என்ன. வாங்க என்ன, இதுக்கு ஒரு உதாரணம் பார்ப்போம். மெஹே என்ன, மெஹே என்ன அப்படின்னா இங்கே வாங்க, மெஹே என்ன. இப்போ அம்மா மெஹே என்ன, நங்கி மெஹே என்ன, தங்கச்சி இங்கே வாங்க. யான்னு, யான்னுக்கு ஒரு உதாரணம் பார்ப்போம். போங்க யான்னு. ஒயா யான்னு, நீங்கள் போங்க. ஒயா யான்னு, நீங்கள் போங்க. மல்லியோயான்னு, தம்பி நீங்கள் போங்க. நங்கியோயான்னு, தங்கச்சி நீங்கள் போங்க. இந்த வீடியோவில் நீங்கள் 2 வசனம் படிச்சிருக்கிறீங்க. மிகே என்ன, ஒயா யான்னு. மிகே என்ன, இங்கே வாங்க. ஒயா யான்னு, நீங்கள் போங்க. இனி இந்த 2 விடயங்களும் 2 வசனமும் பேச வேண்டிய சந்தர்ப்பம் ஏற்படும் போது இதை நீங்கள் தமிழில் பேசாதீங்க, சிங்களத்தில் பேசுங்க. இங்கே வாங்க என்று ஏதாவது சந்தர்ப்பங்களில் சொல்ல வேண்டி உங்களுக்கு ஏற்பட்டால் நீங்கள் மிக என்ன என்ற வசனத்தை பயன்படுத்துங்க. அதே போல் நீங்கள் போங்க என்று சொல்ல வேண்டி வந்தால் ஒயாயான்னு என்று சொல்லி சிங்களத்தில் சொல்லி பழகுங்க. தமிழில் இனிமேல் இந்த வார்த்தைகளுக்கு தமிழில் சொல்லாதீங்க. இப்படித்தான் நீங்கள் சிங்களம் கதைக்க பழக முடியும். நீங்கள் வீடியோவில் சொல்கிறத அப்படியே கேட்டுட்டு வச்சுட்டு தேவைப்படும் போது 2 காது பேசுவோம்னு சொல்லி நினச்சிங்கன்னு சொன்னால் ஒரு நாளும் கதைக்க முடியாது. அப்போ நீங்கள் இனிமேல் இதைத்தான் கதைக்க போகிறீங்க. சிங்களத்தை கதைக்க ஆரம்பித்தா தான் நாங்கள் எந்த ஒரு மொழியையும் கதைக்க ஆரம்பித்தா தான் நாங்கள் சரளமாக கதைக்க முடியும். சரி, இன்றைக்கு லெசன் உங்களுக்கு பிடிச்சிருக்குமான்னு நம்புகிறேன். இந்த லெசன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களை போலவே சிங்களம் படிக்கணுமென்று ஆர்வமாக இருக்கிற உங்களோட நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல லெசனோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.